இன்றைக்கி இந்த வீடியோவில் மில்க் சாக்லேட் வீட்டிலையே எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சாக்லேட் மோல்டு இல்லாதவங்க கூட ஈஸியாக பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூட 6 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இது போல். அது கூட 60 ml கோகனட் ஆயில் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து திரும்பவும் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தியாக எடுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு ஐஸ் ட்ரேயில் மாற்றிக்கலாம். சாக்லேட் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் குழந்தைங்களுக்கு சாக்லேட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் மிச்சம் இருக்கிறத ஒரு சாக்லேட் மோல்டில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்க ஐஸ் ட்ரேயில் சாக்லேட் பண்ணி சூப்பராக குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம வீட்டிலையே பண்ணி கொடுக்கறதுனால ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்பவும் டேஸ்டியாக குறைவான பொருட்களை வச்சு வீட்லேயே நம்ம சூப்பராக சாக்லேட் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம இதை 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கலாம். பாருங்க, நமக்கு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணால் போதும், நமக்கு சாக்லேட் கிடச்சிடும். பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ மோல்டில் வச்சு சாக்லேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடையில் வாங்குறது மாதிரியே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.